உங்கள் குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்களா அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியான சாக்லேட் எப்படி எடுப்பேன் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ், பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீட் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வேணான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. சுகர் வேணுன்றவங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோஸாக டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அமுல் சாக்லேட் எடுத்திருக்கேன். அமுல் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதே ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் பவுடர் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கபாப்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் அண்ட் பட்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா செட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறப்போ மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான எடுத்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.